வணக்கம். லைப்ரரி புக்ஸை எப்படி ஆப்பில் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப் போங்க. அதில் ஸ்கூல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டதும் லைப்ரரி ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அதில் புக் ஸ்டாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் புக்ஸில் தான் நம்ம போய் நேம் ஆஃப் த புக், எத்தனை காப்பீஸ் அவைலபிள், புக் ஜானர் அண்ட் எந்த கிரேடுக்கு அப்ளிகபிள்னு போட போகிறோம். அதுக்கு முன்னால் வியூ புக்ஸில் போய் எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வியூ புக்ஸில் இந்த நேம் ஆஃப் த புக் வந்து டிஸ்பிளே ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம இதை கவுண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ 1435 கவுண்ட் இருந்தது, 1435. இப்போ ஆட் புக்ஸில் போய் நான் ஒரு புக் நேம் எடுக்கிறேன். இந்த புக் நேம்ஸ் பார்த்திங்கன்னா முதவே நமக்கு வந்து ப்ரொசீடிங்கில் இருக்குது. 1 to 5க்கு இவ்வளோ புக் இருக்குது, 6 to 8க்கு 72 புக்ஸ் இருக்குது, 1 to 5க்கு 31 புக்ஸ் இருக்குது. இப்போது இதில் ஏதாவது ஒரு டைட்டில், அதோட ஜானர் அண்ட் நம்பர் ஆஃப் காப்பீஸோட டீட்டெயில்ஸை நம்ம ஏற்ற போகிறோம். இப்போது அழகிய பூனைங்கிற புக்கு ஒரு காப்பி, இது ஸ்டோரி புக்கோட ஜானரில் வருது, 4th to 5th கிரேடுக்கு வருது. இதை கொடுத்து சேவ்னு கொடுத்துருங்க. இப்போது 6 to 8 கேடரில் ஒரு புக்கு ஏற்றிருக்கேன், இதையும் போய் சேவ் பண்ணிடலாம். இப்போ போய் நீங்கள் வியூ புக்ஸில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து நமக்கு 2 புக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம லைப்ரரி புக்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். தேங்க்யூ.